ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்னென்ன செஞ்சுட்ருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த வீடியோவில் வருங்க. நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணி போல் தாங்க வேலை செய்கிறதுக்கே ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை லீவுனாலே நம்மளுக்கு வந்து லஞ்சு செய்கிற வேலை கிடையாது. அது நம்ம பொறுமையாக செஞ்சாலே போதும். காலையிலே அவசரம் அவசரம் எழுந்து நம்ம குக்கிங் செய்ய மாட்டோம். அதே தாங்க இன்றைக்கி ரிலாக்ஸாக ஒர்க்கை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்வேதா பார்த்திங்கன்னா சனி ஞாயிறு லீவு ஹாஸ்டல்லேருந்து இப்போது லீவில் வீட்டுக்கு வந்திருக்கா. அதனால் நம்ம பசங்களை பார்க்குறதுக்கு இங்கே கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு போகலான்னு நம்ம வீட்டுக்கும் ஸ்வேதா வந்திருந்தா. ஸ்வேதா என்ன வேலை இப்போ செஞ்சிட்ருக்கான்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து கூட்டிகிட்டு இருக்கா. தன்ஷியும் தர்ஷனும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து தலை சீவரத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. காலையிலே பசங்களுக்கு வந்து தலைலாம் சீவிட்டுட்டு நம்ம பொறுமையாக எல்லா வேலையும் ஆரம்பித்தாலே போதும். அதோட பாப்பா பார்த்திங்கன்னா இப்போ தலை சீவரத்துக்கு தேவையானது எல்லாமே எடுத்துகிட்ருக்கா. தலை யார் சீவிட போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வேதா தான் சீவிட போகிறாங்க. தர்ஷனுக்கு ஹேர் கட்லாம் பார்த்திங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடியே பண்ணியாச்சு. நீங்கள் இப்போ போன வீடியோஸ்லேயே பார்த்துருப்பீங்க. நான் தான் கூட்டிகிட்டு போயிட்டு பண்ணிட்டு வந்திருந்தேன். நம்ம ஊர்லேயே தான் இருக்காங்க ஹேர் கட் பண்ணுறவங்க. அவங்கக்கிட்ட பண்ணியாச்சு. அவனுக்கு ஹேர் கட் பண்ணுறதுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50 ரூபா தான் பே பண்ணேன். இங்கே இவனுக்கு எப்போயுமே பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு 50 ரூபா தான் பே பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போது சென்னையிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்த கிளிப்பு ஜட பேண்ட் பாக்ஸ் அப்படியே கொண்டு வந்து வச்சுக்கிட்டு ஸ்வேதா கிட்ட எடுத்து காட்டுறாங்களாம் தன்ஷி. அப்பா வந்து இதெல்லாம் எனக்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்ஷி காட்டிகிட்டு இருந்தா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தன்ஷிக்கு வந்து ஸ்வேதாவே வந்து தலை சீவி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா பார்த்தீங்கன்னா அவளுக்கு சூப்பராக தலை சீவிப்பா, அடுத்தவங்களுக்கும் சூப்பராக சீவி விடுவா. பட் தன்ஷிக்கு பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கும் சீவ தெரியாது, அவளுக்கும் சீவ தெரியாதுங்க. இதுதான் நம்ம பசங்களுடைய மெயின் பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தர்ஷன் வந்து ஜடபன்லாம் எடுத்து வச்சு விளையாண்டுட்டு இருந்தானா, சரி இவங்க கூட கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணது போதும், நம்ம போயிட்டு ரொட்டீன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலான்ட்டு வாஷிங் மிஷினில் துணி போட்டு விட்டுறலாம் அப்படின்ட்டு இப்போது ஒரு செக்ஷன் துணி உள்ளார இருக்குது, இன்னொரு செக்ஷன் துணி பார்த்திங்கன்னா கீழே இருக்குது. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமைனாலே நம்மளுக்கு துணி அதிகமாக சேர்ந்துருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா அது ஒரு பக்கம் இருக்குது. கிச்சன் பாருங்கள், நேத்தி சமைச்ச சாதத்தில் மீந்து போனால் பழையது தான் இருந்துச்சு. இன்னும் சமைக்க ஸ்டார்ட் பண்ணலை. பால் காய்ச்சி எல்லாருக்கும் டீ போட்டு கொடுத்தாச்சு. அந்த ஒர்க் மட்டும் காலையிலே முடிஞ்சிருக்கு. சண்டேனாலே எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம பொறுமையாக தான் செய்வோம். அது ஆஸ் யூஷுவல் எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தாங்க. அதே தான் என்னோடய வீட்லேயும் நடந்துகிட்ருக்கு. காலையிலே அவசரம்னு கிச்சன் பக்கம் போய் சமைக்கிற வேலைலாம் கிடையாது. ஓவர் வியூ பாருங்கள். நம்ம வீடு காலையில் எழுந்ததும் இப்படி தான் இருந்துச்சு. ஒரு க்ளீனிங் ஒர்க் வீடு வந்து காலையிலே க்ளீன்லாம் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து வேலை செஞ்சிடலாம் அப்படின்ட்டு பாத்திரம் விளக்கியாச்சு. அதுக்கப்புறம் வீடு வாசலாம் பெருக்கியாச்சு. மதியத்துக்கு லஞ்ச் என்ன செய்கிறதுன்ட்டு யோசிச்சுட்டே அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து வாஷிங் மிஷினில் துணி போட்டிருக்கோம். அந்த ஒர்க்கை ஃபைனலாக முடிச்சுட்டு அடுத்தடுத்த ஒர்க்கை செய்யலாம் அப்படின்ட்டு நானும் பார்த்திங்கன்னா இப்போ காலையில் எழுந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பசங்களும் ஜாலியாக விளையாண்டுட்டுருக்குறாங்க. துணியும் பார்த்திங்கன்னா ஒரு செக்ஷனாக அதுவும் வாஷ் பண்ணிகிட்ருக்கு. காலையில் சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தோசை, நேற்று வச்சுருந்த சாம்பார் தாங்க காலை சாப்பாடு. அதுதான் மதியத்துக்கு தான் இப்போ நான் வந்து லஞ்சுக்கு நான் செய்யணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு யூனிட் துணி வந்து இப்போது வாஷ் பண்ணிடுச்சு. அது காய போடுறதுக்காக எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ திரும்பி 2வது யூனிட் துணி பார்த்திங்கன்னா போட்டு விட்ருக்கேன். அதுக்கு என்னென்ன லிக்விட் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா சர்ஃபெக்ஸில், அதுக்கப்புறம் ஏரியல், இந்த ரின் ஆலா, அதுக்கப்புறம் கம்ஃபோர்ட்டு, கொஞ்சமாக துணி பவுட்ரு, அது மட்டும்தாங்க யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா சிக்கன் மட்டன் ரெண்டுமே பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் போயிட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. 1/2 கிலோ பார்த்திங்கன்னா மட்டன், 1 கிலோ சிக்கனுங்க. இதை வச்சு இன்றைக்கி மதியம் லஞ்சு வந்து செய்ய போகிறேன். அதுக்காக ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி நம்ம எடுத்துக்கணும் கறியை. இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா பிராயில் கோழி தான், கடையில் இருக்கிற சிக்கன் தான், நாட்டுக்கோழி கிடையாது. அந்த 1 கிலோ கோழியை பார்த்திங்கன்னா நம்ம 65 போடுறதுக்கு சின்ன சின்ன பீஸாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா 65 போடும்போது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பீஸாக சூப்பராக வெந்து வரும். சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்கள் பெரிய பெரிய பீஸாக போட்டிங்கன்னா வேகாது, சாப்பிட்றதுக்கும் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்காது. கறி எப்போவுமே எடுத்துகிட்டு வந்தோம்னா 65 போடுறதுக்கு பீஸை பார்த்திங்கன்னா நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா நம்ம சிக்கன் 65 போடுறதுக்கு சூப்பராக இருக்கும். கறியெல்லாம் அலசிட்டு வந்ததும் சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு பாப்பா கிட்டே தோசை ஊற்ற சொல்லியிருந்தேன். பாப்பா தான் பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்ருக்கா. அவளை தோசை சொல்ல போய் அங்கே பாருங்கள் கிச்சன் மேடை எவ்வளோ அழகாக வந்து மாவுலாம் ஊற்றி எண்ணெயெல்லாம் ஊற்றி சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்கா. அதை நான் தான் க்ளீன் பண்ணி ஆகணும். சரி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு
நானும் பரவாயில்ல நீயே சுடுமான்னு சொல்லியிருந்தேன். சிக்கனும் பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணிவிட்டேன். மட்டனும் வாஷ் பண்ணி வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். 2வது யூனிட் துணி போட்டிருந்தோம் பார்த்திங்களா, அதுவும் பார்த்திங்கன்னா துவச்சி முடிஞ்சிருச்சு. ரித்திக் 2 பேருமே பார்த்திங்கன்னா நடந்தே வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸ்வேதா, ரித்திஷ் என்னுடைய அக்கா பசங்க 3 பேரும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சண்டே செம்ம ஜாலியாக நம்ம வீட்டில் தான் என்ஜாய் பண்ண போகிறாங்க. நம்ம பசங்களும் ரொம்ப ஜாலியாக இருக்கிறாங்க. ஏன்னா தம்பி அக்காலாம் வந்திருக்காங்கன்னு தன்ஷிக்கு தர்ஷனுக்கும் ஒரே சந்தோஷம். அவங்களும் விளையாண்டுகிட்டே இருக்கட்டும்ன்ட்டு நானும் பார்த்திங்கன்னா ஒரு செக்ஷன் துணியை முன்னாடியே காய வச்சுட்டேன். அடுத்த செக்ஷன் துணி பார்த்திங்கன்னா இப்போ திரும்பவும் காய வச்சுட்டேன். இவங்களுடைய அட்டகாசம் தாங்க முடியலைங்க. அதனால் கொஞ்சம் சைலண்டாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னோடய ஒர்க்கையும் பார்த்துட்ருக்கேன், பசங்களையும் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். 2வது யூனிட் துணியும் பார்த்திங்கன்னா சூப்பராக காய வச்சுட்டோம். சண்டேனால நம்ம எல்லாத்தையும் துவைக்கிறது, அலசுறது, காய வைக்கிறது இந்த ஒர்க்கு தாங்க நம்மளுக்கு கரெக்டாக வந்து மேட்ச் ஆகும். அதே போல் பார்த்திங்கன்னா 2 யூனிட் துணி ஃபுல்லாக வாஷ் பண்ணி அதை அழகாக காய வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மணி பிளான்ட் வந்து நான் கயிறு கட்டி மேலே வந்து தொங்க விட்டுருந்தேன். கயிறுலாம் பார்த்திங்கன்னா மக்கி போய் அது வந்து அறுத்துக்கிடுச்சு. இதுக்கு நான் கட்டு கம்பி இருக்குது பார்த்திங்களா, அந்த கம்பி வாங்கிட்டு வந்து கட்டிக்கலான்ட்டு நான் கீழே எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா மணி பிளான்ட் வீட்டில் வைக்கிறது அவ்வளவும் நல்லதுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பஞ்சு மிட்டாய் வரும் பார்த்திங்களா நம்ம ஸ்ட்ரீட்டுக்கு, அந்த மாதிரி பஞ்சு மிட்டாய் வந்திருந்ததும் நம்ம பசங்க பஞ்சு மிட்டாய் வாங்கிறதுக்கு அவங்கள நிறுத்தி வச்சுருந்தாங்க. சரி எல்லாருக்கும் வாங்குங்கன்னு சொல்லிவிட்டு 6 பாக்கெட் கிட்டத்தட்ட வாங்கியிருந்தேன். ஒரு பாக்கெட் பார்த்திங்கன்னா 10 ரூபா. முன்னாடி கலர் போட்டு வரும், இப்போ கலர் இல்லாமல் ஒயிட்டில் பியூர் ஒயிட்டாக கொடுக்குறாங்க. அந்த பஞ்சு மிட்டாயெல்லாம் வாங்கி பசங்கள்கிட்ட கொடுத்துட்டு அவங்களும் சாப்பிட்றதுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. என்னோடய ஹஸ்பண்ட் தான் பார்த்திங்கன்னா அமௌண்ட் கொடுத்து எல்லாருக்கும் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. எல்லாருக்கும் ஒன்று வாங்கி கொடுத்தாச்சுங்க. அதுக்கப்புறம் எல்லாம் சாப்பிட்றதுக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த பஞ்சு மிட்டாய் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக இது வந்து 19 ஸ்கின்ஸோட ஃபேவரெட்டு ஃபுட்டுன்னு தான் சொல்லுவேன், ஸ்நாக்ஸு. ஏன்னா எந்த ஒரு கோவில் ஃபங்க்ஷனுக்கு போனாலும் வெளியில் போனாலும் இந்த பஞ்சு மிட்டாய் வாங்கி நம்ம எல்லாமே சாப்பிட்ருப்போம். நானும் சின்ன வயசுலேருந்து சாப்பிட்ருப்பேன். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சண்டே பசங்களுக்கு என்ஜாய்மெண்ட் வேறு லெவலில் இருக்குது. பஞ்சு மிட்டாய் வாங்கி கொடுத்ததும் எல்லாம் சாப்பிட்டுட்ருக்குறாங்க. சரி நானும் போய்ட்டு கிச்சன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலான்ட்டு இப்போது சிக்கன் 65 போடுறதுக்காக சிக்கனை எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். அதுக்கு என்னென்ன மசாலா ஆட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தனி மிளகாய் தூள், அதுக்கப்புறம் சிக்கன் 65 மசாலா, கொஞ்சமாக உப்பு, கார்ன்ஃப்ளவர் மாவு, அதுக்கப்புறம் முட்டை 2 முட்டை உடச்சி ஊற்றி சேர்த்துக்க போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா 2 முட்டையை வந்து உடச்சி ஊற்றி நெக்ஸ்ட்டு மசாலாவை ஆட் பண்ண போகிறேன். முட்டை உடச்சி ஊற்றும் போது இன்னும் கறி பார்த்திங்கன்னா கிரிப்ஸியாக கொஞ்சம் மொறுன்னு நமக்கு டேஸ்ட்டாக கிடைக்கும். நான் ஒரு சில டைம் முட்டை இருக்கும்போது நான் முட்டை ஆட் பண்ணிப்பேன். இன்றைக்கி என்கிட்ட முட்டை இருக்கிறதுனால அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். இதில் ஒரே ஒரு குறை தாங்க, என்கிட்ட தயிர் இல்லை, லெமன் இல்லை. அது 2ம் இருந்துச்சுன்னா சூப்பராக இருந்திருக்கும். லெமன் பார்த்திங்கன்னா ஃபைனலாக தான் பசங்க போயிட்டு மரத்தில் பறிச்சுட்டு வந்திருந்தாங்க. இப்போ ஸ்டார்டிங்லேயே இருந்ததுன்னா சூப்பராக பார்த்திங்கன்னா லெமனும் ஒரு 1/2 லெமன் நம்ம வந்து புழிஞ்சு ஊற்றிருக்கலாம். தயிர் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் போல் நம்ம ஆட் பண்ணியிருந்தோம்னா இன்னும் கிரிப்ஸியாக வந்து சிக்கன் 65 கிடச்சிருக்கும். இப்போ ஏகப்பட்ட மசாலா எல்லாம் சேர்த்துருக்குறேன். தனி மிளகாய் தூள், அதுக்கப்புறம் சிக்கன் 65 மசாலா, சால்ட்டு, கார்ன் மாவு இப்போ ஃபைனலாக ஆட் பண்ணுவோம் பாருங்கள். அதுக்கு முன்னாடி முட்டை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா கலர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம தண்ணி தெளித்து தான் நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். இதோட பக்குவம் பார்த்திங்கன்னா தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. அப்போது தான் பார்த்திங்கன்னா 65 போடும்போது நல்லா கிரிப்ஸியாக மொறுன்னு வானலில் ஒட்டாமல் சூப்பராக வரும். நெக்ஸ்ட்டு சாதம் வடிச்சிடலான்ட்டு எல்லாருக்கும் சேர்த்தே பார்த்திங்கன்னா உலை வச்சு அரிசி அலசி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். இன்னொரு பக்கம் மட்டனை வேக வச்சிடலான்ட்டு மட்டன் அதுக்கு தேவையானது எல்லாமே வச்சு குக்கரில் லாக் பண்ணி இப்போ அதை ஒரு சைடு வைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். சாதமும் பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்துட்டுருக்கு. இப்போ மட்டனையும் வேக வச்சிடலான்ட்டு அதையும் எடுத்து சூப்பராக இப்போ வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். இன்னொரு சைடு சாதத்தை வடிச்சு விட்டதுக்கப்புறம் குழம்பு கூட்டி வச்சிடலாம் அப்படின்ட்டு இப்போ வந்து மட்டன் குழம்பு வைக்கிறதுக்காக ஒரு வானல் வச்சு எண்ணெய் ஊற்றி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த மசாலாவை ஆட் பண்ணி சூப்பராக நல்லா வதக்கிக்கணும் சோறை. மட்டனையும் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ 65 போட்டுடலாம், குழம்பு ஒரு பக்கம் கொதிக்கட்டும், 65 போட்டுடலான்ட்டு இப்போ 65 போடுறதுக்கு எண்ணெய் ஊற்றி வானலில் வச்சுட்டேன்.
மட்டன் குழம்பு பாருங்கள் சூப்பராக இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு. குழம்பு பார்த்தீங்கன்னா வைக்கணும். அதுக்கு முன்னாடி மட்டன் தனியாக வேக வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, எந்த அளவு சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம வதக்கிட்டு இருக்கிற அதில் வந்து வானலில் இப்போ நம்ம மட்டன் குழம்பு ஆட் பண்ணணும். இப்போ ஃபுல்லாக ஆட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிளகாத்தூள் போட்டு வீட்டிலே அரைச்சிட்டு வந்து வச்சுருப்போம் பார்த்தீங்களா, மிளகாய் தூளும் அதுக்கப்புறம் மட்டன் மசாலா, இது 2 மட்டும் தாங்க நான் ஆட் பண்ணுவேன். இது 2யும் சூப்பராக ஆட் பண்ணி நல்லா இப்போ கொதிக்க விட்டாச்சு. இந்த குழம்பு இன்றைக்கி நான் ரொம்ப தண்ணியெல்லாம் வைக்கல, கொஞ்சம் கட்டி பதத்திலே வச்சுக்கலான்ட்டு கம்மியாக தாங்க வச்சுருக்கேன். ஏன்னா பசங்க வந்து வந்திருக்கிறாங்க, அவங்களும் சாப்பிடுவாங்க. தண்ணியாக வச்சோம்னா நல்லாயிருக்கும். பட் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மசாலாலாம் அரைச்சி வைக்கலான்னு டிஃப்ரெண்ட்டாக வச்சேன். நீங்களே பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க நான் எப்படி மட்டன் குழம்பு வைக்கிறேன், சிக்கன் குழம்பு வைக்கிறேன் எல்லாமே. இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டாக சிக்கனும் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சூப்பராக பார்த்தீங்கன்னா மொறுன்னு வந்திருக்குறேங்க. சிக்கன் 65 சூப்பராக இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு யூனிட்டாக நம்ம வந்து போட்டு அதை முடிக்கணும். மட்டன் குழம்பு இப்போ கொதிச்சிட்ருக்கு. அதையும் பார்த்திங்கன்னா அதை எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றி வைக்கணும். இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மதியம் லஞ்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இப்படி தாங்க நான் வந்து ஒர்க் செஞ்சிட்ருக்கேன். வீக்லி 1 டைம் வந்து மட்டன் சிக்கன் எடுத்து சாப்பிட்றது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது தான், நான் இல்லைன்னு சொல்லலை. மட்டன் குழம்பு ஃபைனலாக பாருங்கள், ரொம்ப தண்ணியெல்லாம் வைக்கல. இந்த டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தடுப்பாக தான் வந்திருக்கு. கொத்தமல்லி தழை போட்டு சூப்பராக இறக்கி நம்ம தனியாக வச்சாச்சு. சிக்கன் 65 போடுறதாங்க எனக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஏன்னா 1 கிலோ சிக்கனை வந்து எண்ணெய் கம்மியாக வச்சு நம்ம போட்டு எடுக்கும்போது கண்டிப்பாக அது ஒரு 5 யூனிட் வரைக்கும் நம்ம போட்டுக்கிட்டே இருக்கணும். பசங்களும் பார்த்திங்கன்னா போயிட்டு எலுமிச்சம்பழம் மரத்தில் பறிச்சுட்டு வந்திருந்தாங்க. மட்டன் குழம்பு பாருங்கள், மதியத்துக்கு லஞ்சுக்கு சூப்பராக மட்டன் குழம்பு ரெடி பண்ணியாச்சு. நான் எந்த நான்வெஜ்ஜு செஞ்சாலும் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக எனக்கு வந்து அது கரெக்டாக வந்துருமா நான் நினச்சிட்டே இருப்பேன். சில டைம் பார்த்திங்கன்னா நான் நினைக்கிற மாதிரியே பார்த்திங்கன்னா அந்த நான்வெஜ்ஜு கிரேவி வந்து வரவே வராது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு சூப்பராக வந்திருக்கிற மாதிரி எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு. நெக்ஸ்ட்டு சாதமும் வடித்து சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. 65 பார்த்திங்கன்னா ஒரு யூனிட்டாக போட்டுட்ருக்கேன். பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்துர்லான்ட்டு ஸ்வேதாவை போயிட்டு வாழை எல்லாம் அறுத்துட்டு வர சொல்லியிருந்தேன். பாப்பாவும் அறுத்துட்டு வந்திருந்து இப்போ எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா மதியம் லஞ்சுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரித்திக்கு அவனோட இலையில் வந்து சாப்பாடு வச்சிட்ருக்கேன். இன்றைக்கி மதியம் லஞ்ச் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் நான் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் செஞ்சுருந்தேன். எந்த ஒரு குறையும் எனக்கு தெரியல. பசங்களும் சாப்பிட்டு பார்த்து சூப்பராக தான் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வாழையில் பார்த்திங்கன்னா தர்ஷனுக்கு சாப்பாடு வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரித்திஷுக்கு இப்போ ஃபைனலாக சாப்பாடு வச்சுட்டு இந்த சைடில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஸ்வேதா தன்ஷி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மீன் வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் மீன் பார்த்திங்கன்னா வரவே இல்லை, வந்திருந்தது. பட் கெண்டை மீன் தான் வந்திருந்து. ஏதாச்சும் கடல் மீன் ஏதாச்சும் வந்தால் வாங்கலாம் அப்படின்னு பார்த்துருந்தேன். நம்ம கிராமத்தில் இருக்கிறதுனால இங்கே கடல் மீன்லாம் எதுவுமே வர மாட்டேங்குதுங்க. நம்ம சிட்டிக்கு போனதுக்கப்புறம் தான் கடல் மீன்லாம் வாங்கி சாப்பிட ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ 5 பேருக்கு 5 இலை போட்டு சூப்பராக சாதத்தெல்லாம் வச்சு அவங்களுக்கு சிக்கன் 65 ஆஃப் லெமன், அதுக்கப்புறம் ஆனியன், வாழை இலையில் கொஞ்சம் சால்ட்டு பார்த்தாதவங்க சாப்பிட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சால்ட்டும் வச்சுட்டேன். இப்போது 5 பேரும் சாப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. டேஸ்ட்லாம் எப்படிமா இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தேன். நல்லாயிருக்கு, எந்த குறையும் இல்லை அப்படின்னு பசங்களும் சொல்லிவிட்டு அவங்களும் சாப்பிட்றதுக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமைனாலே நம்ம வீட்டில் வந்து நான்வெஜ் இருந்தால் தாங்க அந்த டே வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடாக போகும். ஆனால் என் வீட்டில் பார்த்திங்கன்னா எப்போ வச்சுருந்தா அந்த ஞாயிற்றுக்கிழமையில் நான்வெஜ்ஜு கிடைக்கும், சில டைம் வந்து கிடைக்காது. சாம்பார், ரசம் அந்த மாதிரி கூட நான் வந்து செஞ்சுருக்கேன். இப்போ பசங்களாம் சாப்பிட்டுட்ருக்காங்க, கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு சரி நானும் சாப்பிட்றலான்ட்டு எனக்கு ஒரு இலையை எடுத்து வச்சு அதில் சாதம் போட்டு ஆட்டுக்கறி குழம்பு ஊற்றி சூப்பராக சிக்கன் 65 வச்சு அதுக்கப்புறம் ஆஃப் லெமன் வச்சு கொஞ்சம் ஆனியன் வச்சு சாப்பிட்றதுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பசங்களுக்கும் சாப்பாடு வேணும்னா சொல்லுங்கள், நான் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். இல்லை எங்கள் எல்லாருக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால சரி நானும் பசங்க கூட சாப்பிட்றலான்ட்டு இப்போ நானும் பசங்க கூட உட்காந்து சாப்பிட்றதுக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சாப்பிட்டு பார்க்கும்போது நல்லா தாங்க இருந்துச்சு. கறிலாம் பார்த்திங்கன்னா பீஸு சூப்பராக வெந்து வந்திருந்தது. ஏன்னா குக்கரில் நான் ஒரு 4 விசில் விட்டு கிட்டத்தட்ட நான் வந்து மட்டனை வேக வச்சு தனியாக எடுத்திருந்தேன். அதனால கறி பார்த்திங்கன்னா சூப்பராக அங்கே பாருங்கள் வெந்து சூப்பராக வந்திருந்தது. அதுக்கப்புறம் ஃபைனலாக எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு மீந்திருந்த சாப்பாடு பார்ப்போமா. குழம்பு பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் மீந்திருந்தது. சாதமும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் மீந்திருந்தது. சிக்கன் 65 போட்டிருந்தோம் பார்த்திங்களா, அதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் மீந்திருந்தது. ஃபைனலாக எல்லோரும் சாப்பிட்டுட்டு நல்லா ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுக்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இங்கே பார்த்திங்கன்னா வெளியில் அரட்டை அடிச்சுட்டு ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு பசங்க ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க.
நெக்ஸ்ட்டு அம்மா பார்த்தீங்கன்னா கால் பண்ணி பசங்களுக்கு வந்து முடி வெட்டணும், பசங்களை கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டு போ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் வண்டி எடுத்துட்டேன். ஸ்வேதா பார்த்தீங்கன்னா சைக்கிள் எடுத்துகிட்டே வந்திருந்தா, நீ சைக்கிள் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போய்ட்டு நான் தம்பியை கூட்டிகிட்டு வந்து வண்டியிலே வீட்டில் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ரித்திஷ் 2 பேரையும் அம்மா வீட்டில் கொண்டு போயிட்டு விட்டுட்டு நான் திரும்ப ரிட்டன் வீட்டுக்கு வந்துருந்தேங்க. வந்து நம்மளுடைய ஈவினிங் ரொட்டீன் ஒர்க்லாம் வந்து செய்யணும். அதே போல் இப்போ அம்மா வீட்டுக்கு ரித்திஷை கூட்டிகிட்டு வந்து விட்டாச்சு. நாளையிலேருந்து பசங்க வந்து ஸ்கூலுக்கு போகணும். இன்றைக்கி ஹேர் கட் பண்ணி ஆகணும். பசங்களையும் வீட்டில் விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வந்ததுக்கப்புறம் ஒரு ஓவர் வியூ பாருங்கள். இந்த மரக்கட்டை தாங்க நிறையா நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டுருக்கு. ஏன்னா இங்கே எந்த ஒரு தடுப்பும் இல்லாததுனால எல்லா பூச்சியும் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டு தான் இருக்குது. நீங்களும் நிறையா விளாகில் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. அந்த பூச்சியை அப்படியே தள்ளி விட்டுட்டு இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா பூண்டு தோல், வெங்காயத்தோல், நான்வெஜ் செஞ்சோம் இல்லையா, அதோடைய குப்பை எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து கிடக்கு. இப்போது ஈவினிங் ரொட்டீன் ஒர்க்கில் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம போர்ட்டிகோ வீடெல்லாம் எப்படி இருக்குன்னு இப்போ ஒரு ஓவர் வியூ பாருங்கள். இந்த பைக் பார்த்திங்கன்னா எங்கள் மேரேஜுக்கு அம்மா அப்பா எடுத்து வச்சுருந்த பைக்குங்க. ஹோண்டா ஷைன் வந்து இந்த பைக் எடுத்து வச்சுருந்தாங்க. இப்போ இந்த பைக் ஏன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் தாத்தா இப்போ ரீசெண்டாக இப்போ 2 நாளைக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. அவங்களுக்கு வாக்கி அரிசி எடுக்கிறதுக்காக வண்டியிலே அரிசி மாலைலாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. தங்கச்சியோட நினைவு நாள் அன்னைக்கு வந்து சாப்பிட்ருப்பாங்க பாருங்கள் தாத்தா. அவர் வந்து இப்போ ரீசெண்டாக இறந்துட்டார். அதுக்காக பார்த்திங்கன்னா வண்டி வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. நம்ம வண்டி எப்பயுமே சிதம்பரத்தில் தாங்க நிற்கும். இங்கே ஸ்கூட்டி இருக்கிறதுனால அந்த வண்டி அங்கே நிறுத்திட்டு வந்துடுவாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ ஈவினிங் ரொட்டீன் போல் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணதும் பாப்பா என்ன பண்ணுறான்ட்டு உள்ளே வந்து பார்க்கும்போது சண்டே அதுவுமா கறி சாப்பாடை சாப்பிட்டாச்சு. நம்ம டிவி பார்த்தா தானே நமக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஆகணும். பாப்பா சன் டிவியில் பார்த்தீங்கன்னா மூவி பார்த்துட்டு இருந்தா. நெக்ஸ்ட்டு பாத்திரம் எவ்வளோ கிடக்குன்னு வந்து பார்த்தேன், அதுவும் அவ்வளோ கிடக்கு. அதுக்கப்புறம் கிச்சனில் என்ன நிலமையில் இருக்குது பார்க்கலான்ட்டு பார்த்தேன். கிச்சனும் பார்த்திங்கன்னா மோசமான நிலைமையில் தாங்க கிடக்கு. அதுக்கப்புறம் சரி கூட்டி க்ளீன் பண்ணிடலான்ட்டு இப்போ போர்ட்டிகோ ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சுங்க. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஓவர் வியூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இங்கே நான் முன்னாடி காட்டும் போது எவ்வளோ குப்பை இருந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் கூட்டி க்ளீன் பண்ணியாச்சு. இங்கே முன்னாடி காஞ்சிட்டு இருந்த துணி எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா எடுத்தாச்சு. பைக்கும் பார்த்திங்கன்னா ஓரமாக தள்ளி கொண்டு வந்து நிறுத்திட்டேன். சண்டேனாலே காலையில் ரிலாக்ஸாக எழுந்திருக்கிறது, அதுக்கப்புறம் ரிலாக்ஸாக சமைக்கிறதுங்க, மதியத்துக்கு லஞ்சு ரிலாக்ஸாக செய்கிறது, ஈவினிங் ரொட்டீனாக ரிலாக்ஸாக பார்க்குறது, அப்புறம் டிவியில் என்ன புது படம் போட்டிருக்காங்க அதையும் நம்ம விசிட் பண்ணி பார்த்துடலான்ட்டு அதுக்கு அடிக்ட் ஆகி அந்த மூவிக்கிட்ட போயிட்டு உட்காறது. ஸோ இந்த மாதிரி தாங்க எல்லா நாட்களும் சண்டே நாட்கள் வந்து சூப்பராக போகும். ஈவினிங் ரொட்டீன் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா ஒர்க்கையும் முடிச்சாச்சு. இப்போ மாடுலாம் பார்த்தீங்கன்னா காலையிலே மேய்ச்சலுக்கு போனது எல்லாமே ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிட்டுருக்கு. நீங்களும் இப்போ பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. நம்ம வீட்டுக்கு முன்னாடி அழகாக மணி பிளான்ட் தொங்கிட்டு இருந்துச்சு. இப்போது அது கீழே இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. சீக்கிரம் இதை நம்ம வந்து ரெடி பண்ணி நம்ம திரும்ப இருந்த இடத்துக்கு நம்ம வந்து அழகாக கட்டி வச்சிடணும். கயிறு வச்சு கட்டும்போது அது மக்கி பிச்சுக்குது. நம்ம கம்பி கொடுத்து சூப்பராக கட்டி விட்டுறணும். நெக்ஸ்ட்டு நம்ம வீடு பாருங்கள். நம்ம வீட்டுக்கு முன்னாடி சண்டே ஈவினிங் இப்படி தான் அழகாக இருந்துச்சு. பாத்திரமும் பார்த்திங்கன்னா இப்போ விளக்க போகிறோம். தண்ணி வந்துட்டுருக்கு. தண்ணியும் பார்த்திங்கன்னா குடிக்கிறதுக்கும் பிடிச்சாச்சு. இப்போ அங்கேருந்து அன்னக்குடியிலும் பிடிச்சி வச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வீடு வாசல்லாம் கூட்டுனதுக்கப்புறம் ஒரு ஓவர் வியூ பாருங்கள். தண்ணி பிடிச்சி வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து கிச்சன் கூட்டியாச்சு, ஹாலும் கூட்டியாச்சு. அதுக்கப்புறம் நம்மளுடைய பெட்ரூம் சொல்லவே வேணாம். பெட்ரூம் எப்பயுமே பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும். எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கிற துணியெலாம் இப்போ மடித்து வைக்கணுங்க. அந்த ஒர்க் மட்டும்தான் பெண்டிங்கில் இருக்குது. தர்ஷம் பார்த்திங்கன்னா மதியம் தூங்க ஸ்டார்ட் பண்ணுவோம், இன்னும் எழுந்திருக்கவே இல்லை. அதுக்கப்புறம் பாத்திரத்தெல்லாம் விளக்கிட்டேன். பாத்திரத்தையும் விளக்கி தண்ணியும் பிடிச்சி வச்சிட்டேன். சரி ஈவினிங் போல் ஆகிடுச்சு, நம்ம டீ போட்டுடலான்ட்டு டீயும் பார்த்திங்கன்னா போட்டு வச்சுட்டு எனக்கு ஒரு கிளாஸ் ஊற்றி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நம்ம டீ சாப்பிட்டுக்கிட்டே நம்ம வந்து ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படின்ட்டு டீ சாப்பிடவும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஈவினிங் போல் ஆகிடுச்சு. விளக்கு ஏற்றி விட்டுடலாம் அப்படின்ட்டு இப்போ விளக்கில் பாப்பா பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு இருக்கா. நெக்ஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி திரிசல் வச்சிட்ருக்கா. ஸ்வேதா பார்த்திங்கன்னா இப்போ ஈவினிங்காக வந்திருந்தா. சரி பசங்க கூட விளையாண்டுட்டு நான் அப்புறம் நாளைக்கு ஹாஸ்டல் போயிடுவேன், கொஞ்சம் நேரம் அவன் விளையாண்டுட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவும் வந்திருந்தா. பாப்பாவும் பார்த்திங்கன்னா 2 பேரும் சேர்ந்து எண்ணெய் ஊற்றி திரிசல் வச்சிட்ருக்கு, விளக்கு ஏற்றிட்டு இருக்காங்க. தர்ஷனும் பார்த்திங்கன்னா ஒரு விளக்காக தர்ஷனும் பார்த்திங்கன்னா ஏற்றிட்டு இருக்கான். அவனுக்கு இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்க. வத்து பிட்டி எடுத்துகிட்டு வந்து சூப்பராக அவனும் வந்து பற்ற வச்சு விளக்கு கொளுத்துறது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபைனலாக பார்த்திங்கன்னா இப்போ வந்து எல்லா விளக்கும் 2 பேருமே சூப்பராக ஏற்றிட்டு இருக்காங்க. கார்த்திகை தீபம் 3 நாளும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பட்டாசு வந்து தீபாவளிக்கு மீந்து வச்சுருக்கிற பட்டாசு இல்லைனா தீபாவளிக்கு நம்ம வாங்கும்போதே கார்த்திகை தீபத்துக்கு வெடிச்சிக்கலான்ட்டு சேர்த்து நம்ம சில பேர் வாங்கியிருப்போம். நாங்களாம் அதுபோல் சில டைம்லாம் வாங்கியிருக்கோம். மேரேஜ்க்கு முன்னாடி அந்த கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு நாங்கள் பட்டாசு வந்து வெடிப்போம். புஸ்வானமாக இருக்கட்டும், சங்கு சக்கரமாக இருக்கட்டும், சாட்டை, கம்பி மத்தாப்பு எல்லா வெடியும் பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபத்துக்கும் நாங்கள் வந்து வெடிச்சிருக்கோம். சின்ன வயசுலைங்க, இப்போது கிடையாது.
நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா இப்போ தீபாவளிக்கு வாங்கியிருந்த பட்டாசு வந்து கொஞ்சம் இருந்துச்சு. எல்லாமே பார்த்திங்கன்னா ஊசி வெடி, அதுக்கப்புறம் கம்பி மத்தாப் கொஞ்சம், ரோல் கப்பு இந்த மாதிரி தான் இருந்துச்சு. பரவாயில்ல, நாங்கள் அதையே வெடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களும் பார்த்திங்கன்னா கொட்டுங்கம்மா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு ஓரமாக ஒரு மூட்டை கட்டி வச்சுருந்த வெடியை எடுத்து கொடுத்துருந்தேன். அவங்களும் அதை கொட்டி அதிலேருந்து கம்பி மத்தாப்பை மட்டும் தனித்தனியாக எல்லாத்தையும் பொறுக்கிக்கிட்டாங்க. பெஞ்சல் புயல் வந்தது பார்த்தீங்களா, அதில் வந்து எல்லா பட்டாசுமே ஃபுல்லாக நனைஞ்சி போயிடுச்சு. உங்களுக்கே தெரியும், நீங்களே ஃபுல்லாக வீடியோஸ் பார்த்துருந்தீங்க. புயல் அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு முன்னாடி எவ்வளோ எல்லாம் சேதாரம் ஆயிருந்ததுன்னு. நெக்ஸ்ட்டு எல்லாத்தையும் புரட்டி போட்டு நான் க்ளீன் பண்ணி காய வச்சேன். இந்த பட்டாசுலாம் அப்போ காய வச்சுருந்தேன், பட் சரியாக பார்த்தீங்கன்னா காயலை. கம்பி மத்தாப்புலாம் இன்னும் ஒரு 3 days 4 days காய வச்சா தான் அது நல்லா பார்த்தீங்கன்னா அழகாக வந்து கம்பி மத்தாப்பு வெடிக்கும். பட் வந்து கம்பி மத்தாப்பு வந்து இப்போ புஸ்ஸுன்னு தான் எல்லாமே போயிட்டு இருந்தது. சரி பரவாயில்ல, ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறத வச்சு வெடிச்சுக்கோங்க அப்படின்னு பசங்கள்கிட்ட சொல்லி எடுத்து கொடுத்துருந்தேன். தம்பியும் பாப்பாவும் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கம்பி மத்தாப்பை எடுத்து அந்த விளக்கில் காமிச்சு அவங்களுக்கு எவ்வளோ வெடிக்குதோ அவ்வளோ பரவாயில்லன்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க. தர்ஷனுக்கு ஒரே ஜாலி தாங்க. ஏன்னா பட்டாசுனாலே பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது வெடிக்க போகிறோன்னு நினைக்கும் போது அவங்களுக்கு இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கையில் காலில் நெருப்பு படாமல் சேஃபாக வெடித்தா போதும். அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ பசங்களும் பட்டாசு வந்து சூப்பராக வெடிச்சிட்ருக்குறாங்க. புஸ்வானம் சங்கு சக்கரெல்லாம் வந்து இல்லை. தீபாவளி அன்னைக்கு அதெல்லாம் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. மீந்திருந்த பட்டாசு மட்டும்தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எடுத்து வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். அழகாக பசங்களும் பார்த்திங்கன்னா கம்பி மத்தாப்பு எடுத்து பட்டாசுலாம் வெடிச்சிட்டு இருந்தாங்க. இந்த சண்டே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் மட்டன் சிக்கனில் வந்து முடிஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் அக்கா பசங்க வந்துருந்தாங்க, ரித்தி, ஸ்வேதா 3 பேரை கூட ஜாலியாக பசங்க என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நைட்டுக்கு டின்னர் பார்த்திங்கன்னா தோசை சுட்டு காலையில் வச்சுருந்தா ஆட்டுக்கறி குழம்பு தாங்க ஊற்றி சாப்பிட்றதுக்கும் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த டே பார்த்திங்கன்னா இவ்வளோ தாங்க போச்சு. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நீங்கள் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.